அன்பும் பண்பும் பாசமும் நேசமும் நிறைந்த நட்புகளுக்கும் உறவுகளுக்கும் என் இனிய காலை வணக்கம். அதிகாரம் 29, குறள் எண் 282. கல்லாமை. கல்லாமை என்பது திருடாமை. உள்ளத்தால் உள்ளலும் தீயே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் என. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். உள்ளத்தால் உள்ளலும் தீதே பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் என. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் குற்றங்களை தம் நெஞ்சத்தால் கருதுதலும் துறந்தார்க்கு பாவம் ஆதலால் பிறன் ஒருவன் பொருளை அவன் அறியா வகையால் வஞ்சித்துக் கொள்வோம் என்று கருதுதற்கு என்றார். குறிப்பாகவும், அதாவது தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்கிறேன். குற்றங்களை மனத்தினால் நினைத்தாலும் பாவம் என்கிறார். ஆகையால் பிறன் பொருளை அவன் அறியாதபடி திருடிக்கொள்வோம் என்று நினைத்தலும் கூட தவறாகும் என்கிறார். அதுதான் திரைப்பட கவிஞர் கூட பாடியிருக்காரு. என்ன, திருடாதே பாப்பா திருடாதே, திருடுற கூட்டம் திருடி கொண்டிருந்தால் திருட்டை ஒழிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கார் திரைப்பட கவிஞர். நம்ம தமிழ்நாடு தாங்க எல்லாத்துலேயுமே முன்னோடி. அதற்கு காரணம் பேரறிஞர் அண்ணாவும் ஒரு காரணம். அவருடைய வேலைக்காரி என்ற படத்தில் பணம்னு ஒரு பாட்டு இருக்கும், அருமையாக இருக்கும். அதாவது என்எஸ்கேயும் மதுராவும் பாடுறது மாதிரி அவருடைய வேலைக்காரின்னு நினைக்கிறேன். அவர் எத்தனை கதை எழுதியிருக்காரு, நாடகம் நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி இருந்தால் தான் வாழ்க்கையில் அவர் இன்னைக்கு அதாவது பெரியார் உருவாக்கிய திராவிடக் கழகம் அவரால் பிரிக்கப்பட்டு இன்று நிலைத்து நிற்கிறது திராவிட முன்னேற்றக் கழகம். காரணம் என்னென்னா, அவர் ஒரு நல்ல, ஏன்னா எடுத்த உடனே அவர் யூத் சர்வீஸ் கார்ப்பரேஷன் ஒன்று கொண்டு வந்தார். யூத் சர்வீஸ் இளைஞர் அணி அப்படின்னு ஒன்று கொண்டாந்து இளைஞர்களை பூரா முதல்ல பேர் எடுத்தார். கம்ப்ளீட்டாக அன்எம்ப்ளாய்டு கிராஜுவேட்ஸ் ஃபுல்லாக எடுத்தார். அவ்வளோ பேர் எடுத்து உடனடியாக அவர்களுக்கு வேலை போட்டு கொடுத்தாரு. கிராம சேவக்கு மாதிரி ஒரு வேலை. முதல்ல எல்லா ஊரோடுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்சாலிடேட்டட் ஒட்டுமொத்த பேயில். அதுக்கப்புறம் தொகுதின்னு சொல்லுவாங்கள்ல, தொகுப்பு ஊதியம் அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாருன்னா, அவங்களே பெர்மனெண்ட்டு, அதாவது டிஎன்பிசி என்ற ஒரு மூலியமாக பரீட்சையை ஃபார்மாலிட்டிக்கு எழுத சொல்லி அவங்க எல்லாத்தையும் பாஸ்போர்ட் விட்டு அவர் வேலைக்கு அனுப்புனாங்க. அதனால் அவர் விளக்கேற்றிய குடும்பங்கள் நிறையாங்க. அதை எந்த மனிதனாலும் மறக்க முடியாது. காமராஜரே ஒரு தடவை அறிஞர் அண்ணா அவர்கள் எம்பியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். அவர் மினிஸ்டர் 1962 வரல. அப்போ அழைத்தனுடைய தொகுதிக்கு அழைச்சிருந்தார். காங்கிரஸ்காரங்கள்லாம் வேணாம், நீங்கள் போக வேணாம், அவர் அழைக்கிறதுக்கு நீங்கள் போகணுமா, ஏன் அறிஞர் அண்ணாவுக்கு உள்ள அறிவு உங்களுக்கு இல்லையேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அறிஞர் காமராஜர் சொல்லி வரட்டும், நான் வர்றேன் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. போய் அந்த தொகுதியிலுடைய குறைகளை புலம் கேட்டு தெரிந்திருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு பேராற்றல் உடையவர். ஏன்னா சும்மா இப்போ வாங்குறாங்கல்ல பட்டம், இப்போ ஒருத்தருடைய பட்டத்தை பார்த்தீங்கன்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 10வது இருக்கும். என்ன, இதுக்கு படித்தவன் சொல்லுவான், ஜேர்னலிசம் படித்தவன் சொல்லுவான். அடுத்து நான் இது படிச்சிருக்கேன், யோகாவுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்லுவான். அடுத்து நான் இதுக்கு படிச்சிருக்கேன். இப்படி பல வகையான, என்னடா அந்த பட்டம்னே நம்மளுக்கு தெரியாது. அப்படி பட்டங்களை போட்டுட்டு பெரிய பந்தாப்பர் எடுத்துருவாங்க. அதாவது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸில் இது பண்ணாலே பணம் கட்டிட்டாலே அவன் பாஸ் பண்ணது மாதிரி தான். அப்படி உண்டு. நான் கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸை வெறுக்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள். ஏங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் கல்லூரியில் போய் இடம் கிடைக்காமல் கஷ்டப்பட்டு படித்ததுக்கும் சும்மா போய் அவன் இன்னும் ஒன்று கொண்டாந்துட்டான். முதலையாவது பிஏவாவது இருக்கணும்னு சொன்னான். இப்போ எஸ்எஸ்எல்சி இருந்தாலே போதும், நான் எம்ஏ டிகிரி கொடுக்குறேன்னு சொல்கிறான். அப்போ என்ன, படிக்காமலே ஆசிரியர் ஆகியிருக்காங்க. நீங்கள் வேறு படிக்காமலே டாக்டர் ஆகியிருக்காங்க. படிக்காமலே டாக்டர்னு போட்டுக்கிடுவாங்க. அவனுடைய ஸ்கூட்டரில் பார்த்தா 4 பக்கம் டாக்டருக்கு போடுவாங்கல்ல, அது இருக்கு. அவன் படிக்கல, ஆக்சுவலாக அவன் டாக்டர் கிடையாது. அவன் டாக்டருக்கு கீழே கம்பவுண்டருக்கு கீழே கூட இருப்பான்னு நினைக்கிறேன்.
ஆனால் அவன் என்ன செய்வான்னா அந்த அவன் ஸ்கூட்டரில் இப்படி போட்டிருப்பான் 4 இது. காரணம் என்னென்னா அவன் டாக்டரான். பொய் டாக்டர் நிறையா இருக்கான். நீங்கள் வேறு நான் கொஞ்ச நாள் உலக தமிழ்ச்சங்கம் உலக நிதி திட்டத்தில் தான், உலக வங்கி திட்டத்தில் தான் எங்களுடைய மதுரை 2வது கூட்டு குடிநீர் திட்டம் நிறைவேற்றப்பட்டது. அதனால் பெரிய இது சோழவந்தானில் வேலை பார்த்தேன். அப்போ அதை முடிச்சுட்டாங்க, எல்லாமே எல்லாத்துக்கும் ரன்னிங் ஆயிடுச்சு. உடனே வேலை இல்லை, எங்களெல்லாம் தூக்கி அங்கே அடிச்சிட்டாங்க மத்தூருக்கு. அங்கே போகையில் தான் சில விஷயங்கள் நிறையா தெரிய வருது. அந்த மாதிரி அதாவது திருடக்கூடாது என்பதை அற்புதமாக குற்றங்களை மனத்தினால் நினைத்தாலும் பாவம் ஆகையால் பிறன் பொருளை அவன் அறியாதபடி திருடிக்கொள்வோம் என்று நினைத்தலும் கூட தவறாகும். அந்த மாதிரி அதுக்கடுத்து பொச்சாவாமை. அதாவது பொச்சாவாமை என்பது மறதி தான். இப்போ மறதின்னு சொல்கிறோம்ல, அந்த மறதி இல்லாமல் இருக்க வேண்டும், அதுக்கு தான் பொச்சாவாமை. அதாவது பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிரப்பிக்கொள்ள ட்ராங்கு தெய்வப்புலவர் திருவள்ளுவர். அதாவது பொச்சாப்பு கொள்ளும் புகழை அறிவினை நிச்ச நிரப்பிக்கொன்றாங்கு, இதுதான் குறள். தெய்வப்புலவர் திருவள்ளுவர், ஒருவன் புகழினை அவன் மறதி கொடுக்கும், அறிவினை நிச்ச நிரப்ப கெடுக்குமாறு போல. அதாவது ஒருவனுடைய, சுருக்கமாக சொல்லிடுறேன், ஒருவனுடைய அறிவை அவனுடைய வறுமை கெடுப்பது போல அவனது புகழை மறதி கெடுக்கும். ஒருவனுடைய அறிவை அவனுடைய வறுமை கெடுப்பது போல அவனது புகழை மறதி கெடுக்கும். வறுமையில் இருந்தால் எப்படிங்க படிக்க முடியும்? நானே கஷ்டப்பட்டு தாங்க படித்தேன். எனக்கு ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்ல திரடல. ஒரே ஒரு 300 ரூபாய், அது எனக்கே தெரியாது. என்னுடைய இணைய நண்பன், நான் மதசார்பு அற்றவன், ஆனால் இறை வழிபாடு உள்ளவன். மதசார்பு அற்றவன், இறை வழிபாடு உள்ளவன். இப்போது நான் பியூசி 347 அப்படி மாறி 350 எடுத்தால் செகண்ட் கிளாஸ், தேட் குரூப். எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், அட்வான்ஸ் தமிழ்னு சொல்லுவாங்க. பொருளாதாரம், வணிகவியல், அட்வான்ஸ்டு சிறப்பு தமிழ், 3ம் அது எடுத்து படிச்சதில்ல. அந்த மாதிரி அதெல்லாம் செகண்ட் கிளாஸ் வாங்குறதே கஷ்டம். அதில் எனக்கு ஒரு 3 மார்க்கில் போச்சு. அதனால் என்ன செஞ்சேன்னா, அந்த ஆரோக்கியம் என்பவன் என் இனிய நண்பர். அந்த ஆரோக்கியம் என்ன செஞ்ச அப்படின்னா, நமக்கு அவ்வளோதான், பியூசி படித்ததோடு சரிதான் நம்ம வாழ்க்கை, டிகிரி படிக்க முடியாது. எனக்கு படிக்கணும் ஆசை இருக்கிறது. ஆனால் அந்த வருடம்தான் எங்கள் அப்பாவுக்கு மிளகாய் வியாபாரம் தோல்வியில் முடிந்தது. அந்த 2 வருஷம் நான் எஸ்எஸ்எல்சி படிக்கையிலையும் பியூசி படிக்கையிலையும் தோல்வி, அதாவது நஷ்டம் வந்துருச்சு. அதனால் அவரால் செய்ய முடியல, என்ன செய்கிறது? அதனால் நம்மளால் பியூசி தான், வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவன், அதாவது இறைவன்கிட்ட நான் வணங்கிட்டு இருக்கேன். ஏன்னா இறைவன்கிட்ட அழுதுட்டேன். ஆக்சுவலாக நானாக யாருக்குமே தெரியாமல், ஆகா எனக்கு படிக்க வழியிலே, படிப்பு இருந்தும் படிக்க பணம் இல்லையே என்று வருந்தினேன். அப்போது தான் என்னுடைய நண்பன் ஆரோக்கியம் போஸ்ட் ஆஃபீஸில் நான் ஒன்று கவர் வாங்க போயிருந்தேன். அங்கே இருக்கார், பரமக்குடியில் அங்கே இருக்கார். அவர் என்ன செஞ்சாருன்னா, ஆரோக்கியம் எந்த ப்ரொஃபஸர், நீங்கள் எந்த காலேஜுன்னு கேட்டார். நான் படிக்கிறது மாதிரி இல்லைங்க. ஏங்க என்னங்க நல்லா படிக்கிறவங்க நீங்கள், உங்கள் கிளாஸ்லேயே உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, நீங்கள் ஏங்க அப்படி படிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றார். ஏங்க நான் திருப்பத்தூர் காலேஜை கேட்டு பார்த்தேன், 2500. நான் சொல்கிறது 1972 பியூசி 1973. அப்போ நான் திருப்பத்தூர் காலேஜை கேட்டேங்க, 2500 வேணும் ஹாஸ்டலுக்கும் இதுக்கும் சேர்த்து. அதுக்கடிச்சு பக்கத்தில் உள்ள சிவகங்கை மன்னர் காலேஜ் இப்போ தான் அரசு கலைக்கல்லூரி, அதுக்கு முதல்ல தனியார் கல்லூரி, மன்னர் துரைச்சிங்கம் கல்லூரின்னு வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பார்த்தேன் 2500 பிறட்ட அளவுக்கு இப்போ வசதி இல்லைங்க. அவரை போய் எங்கள் ஃபாதரை, என்னுடைய அப்பாவை தந்தையாரை நான் கஷ்டப்படுத்த விரும்பவில்லை, 2 வருஷமாக பணம் கஷ்டம் ரொம்ப அப்படின்னு சொல்கிறேன். உடனே என்ன செஞ்சாப்புல, சரிங்க உங்களுக்கு ஒரு 300 ரூபா இருக்கா அப்படின்னு கேட்டார். 300 ரூபா தாராளமாக பிரட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ ஒன்று செய்யுங்க, இப்போ நான் அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன் ப்ராஸ்பெக்டஸ், ராமநாதபுரம் அரசு கலைக்கல்லூரி, ஹாஸ்டல்லாம் ஈஸியாக இடம் கிடைக்குமா அப்படின்னு சொன்ன உடனே
உடனே போய் இவன் ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸை வாங்கி பார்த்தேன். கரெக்டாக 150 தான் இருந்துச்சு. ஹாஸ்டல் காலேஜ் ஃபீஸ் 150 இருந்துச்சு. டக்குன்னு அன்னைக்கே போய் மறுநாள் அன்னைக்கே வீட்டுக்கு போனேன். ஊருக்கு போய் என் கிராமத்துக்கு போய் எங்கள் அம்மாட்ட ஒரு 300 ருபீஸ் 150 ருபீஸ் வாங்கி படத்தை கட்டிட்டேன். ராமநாதபுரம் சேதுபதி அரசு கலைக்கல்லூரியில் 150 ரூபா கட்டினோடனே நம்ம காலேஜில் சேர்ந்தது மாதிரி இருச்சேன். நான் பிகாம் கோர்ஸ் தான் கேட்டேன், எனக்கு அதான் பிடிக்கும், அதனால் கேட்டேன். அவர் என்ன செய்தாருன்னா, சார் இங்கே பிகாம் கிடையாது, பியூசியில் தான் காமர்ஸ் வாத்தியார் இருக்கார் சுந்தரம் ஒருத்தர், பட் பிகாம் கிடையாது, அதர் தன் டிகிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி வேறு என்ன யோசிச்சு, நம்ம பிஎஸ்சி மேத்ஸ்லாம் இருக்குது, நம்ம முடியாதுல்ல அது. நான் தான் முதல்ல நான் பிஎஸ்சி எடுக்கல, நான் வாங்கினது 92 மார்க் என்னமோ எஸ்எஸ்எல்சியில். எனக்கு போய் பியூசி கொடுப்பான்றது அப்படி கொடுத்தானா நான் எனக்கு அந்தளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் நான் அது வேணாம்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன்னா பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்கான்னு கேட்டேன். பிஏ எக்கனாமிக்ஸ் இருக்குங்க, தமிழ் மீடியம் இருக்குது, அதில் நிறையா சீட் இருக்குது, தமிழ் மீடியம் எடுத்துக்கலாம். தமிழ் மீடியம் வேணாங்க, நான் பியூசியில் ஆங்கில மீடியத்தெலாம் படித்தேன், ஆங்கில வழி கல்வி தான் படித்தேன். உடனே என்ன செஞ்சாருன்னா ஆங்கில வழி கல்வியை எனக்கு இடம் போட்டு கொடுத்தாங்க. அப்போ பிஏ பொருளாதாரத்தில் ஆங்கில வழி கல்வியை படித்தேன். எனக்கு ஆசிரியர்களெல்லாம் அற்புதமான ஆசிரியர்கள். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அதனால் பாஸ் வந்து பிஏ எக்கனாமிக்ஸ் அந்த கல்லூரியில் எம்ஏ வந்திருந்தால் அங்கேயே எம்ஏ முடிச்சிருப்பேன். அதாவது அன்னியூல் டேக்கு யாரை கூப்பிட்டோம்னா, அது எங்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான் காலேஜ் கல்லூரி தலைவர். அதாவது அப்போ கல்லூரி தலைவர்னு ஒருத்தர் இருப்பார், எங்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்தவர் தான் அவர். ஏவிஎம் ராஜன் வந்து அப்போ நல்ல திரைப்பட நடிகர், அது முருக பக்தர். அதனால் எல்லாருமே ஏவிஎம் ராஜனை கூப்பிடுவாங்க. ஏவிஎம் ராஜனை வந்து பேசினார் அன்னியூல் டேக்கு சொல்கிறேன். அப்போ என்னுடைய நண்பன் தான் ஆர்டிஓ, அதாவது கலெக்டர், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பிஏவாக இருந்தாப்புல. இங்கே ராமநாதபுரம், பேர் ராஜாராம், ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆஃபீஸில் நான் இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் அங்கே வேலை பார்த்தேன், அங்கேயும் வேலை பார்த்தேன். அங்கே தமிழ்நாடு குடிநீர் வடிகாலத்தில் உதவி கணக்கு அலுவலராக வேலை பார்த்தேன். அங்கே அவரும் இருக்கார், இந்த கலெக்டரில். அது எங்கள் நிர்வாக பொறியாளர் போயிட்டு, என்னங்க உங்கள் ஃப்ரெண்டு ராஜாராம் தினந்தோறும் உங்களை கேட்குறாரு அப்படின்னு சொல்லுவார். எனக்கு வாய்த்த பொறியாளர் வந்து அற்புதமான மனிதர். அவர் சொன்னார், உங்கள் டெய்லியும் நான் போகிற சமயம் அவர் தான் கலெக்டருக்கு போவாங்க, கலெக்டர் ஆஃபீஸ் போவாங்க ரிவ்யூ மீட்டிங் சொல்லிட்டு. அப்போ அவர் கேட்பாருன்னு சொல்லுவாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் அந்த அளவுக்கு நாம் வந்து படிக்க இயலாமையும் இருக்குது, ஆனால் மறதி இருக்கக்கூடாது. இயலாமை ஒரு பக்கம், மறதி ஒரு பக்கம். அதாவது ஒருவன் புகழை அவன் மறதி கொடுக்கும், அறிவினை நிரப்ப கெடுக்குமாறு போல. அதாவது ஒருவனது அறிவை அவனுடைய வறுமை கெடுப்பது போல அவனது புகழை மறதி கெடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். உண்மை, வறுமை கெடுக்கிறது உண்மை. இப்போ நானே வறுமையில் தான் கஷ்டப்பட்டேன். எனக்கு என்னுடைய நண்பர் ஆரோக்கியம் இல்லை என்றால் நான் பியூசியோடு தான் இருந்திருப்பேன், என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக அமைந்திருக்கும். நான் மதுரையிலே வந்து வீடு கட்டி இன்றைக்கி மதுரையில் இருக்கிறதுக்கு காரணமே என்னுடைய நண்பன் ஆரோக்கியம்தான். அவன் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன், நான் மத சார்பு அற்றவன். அதை நான் முதலே சொல்லிட்டேன். இறைபக்தி உள்ளவன், அதே சமயத்தில் மத சார்பு அற்றவன். ஏன்னா நான் படித்தது இளையான்குடி டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, அது இஸ்லாமிய கல்லூரி, இளையான்குடியைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் உருவாக்கிய கல்லூரி. அப்போ அங்கேயும் அடிபடுது எனக்கு மத சார்பு, இங்கேயும் அடிபடுது. நான் வந்ததே திருச்செந்தூர் முருகன் வந்து இவருடைய வழியில், ஆரோக்கியம் என்றவர் வழியில் எனக்கு வழிகாட்டுகிறார். அவர் வழிகாட்டுகிறேன்னு நான் படிச்சிருக்க முடியாதுங்க, பிஏ டிகிரி வாங்கியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒன்றும் மறதி இருக்கக்கூடாது, அதே சமயத்தில் பணமும் இருக்கணும். பணமும் இல்லையும் மறதி இருந்தால் என்ன செய்ய முடியும்? வாழ்க்கையில் முன்னேறுவது கஷ்டம். அதுக்கடுத்து ஒரு சொல்லுக சொல்லின் பயனுடைய சொல்லற்க சொல்லின் பயனலா சொல். அதாவது சொற்களில் பயனுடைய சொற்களை மட்டுமே சொல்ல வேண்டும், பயன் இல்லாதவர்கள் ஆகிய சொற்களை சொல்லவே கூடாது. இதை வந்து எங்களுடைய நகைச்சுவை மன்றத்தினுடைய தலைவர்
மற்றும் செயலாளர் மற்றும் தமிழ் பேராசிரியர் கலைமாமணி கு ஞானசம்பந்தன் அவர்கள் அடிக்கடி இந்த குறளை சொல்வார். இது இந்த குறளில் 6 தடவை இருக்கும் அந்த சொல்லுகன்ற வார்த்தை, அதை சொல்லுவார் அவர். அதனால் அவருமே அந்த சொல்லுக்கு இணையானவர் அந்த குறள். ஏன்னா அந்தளவுக்கு அருமையாக இன்றைக்கி இப்போ கூட அவர் அயல்நாட்டில் தான் இருக்கார். இன்றைக்கி அயல்நாட்டில் இருக்காருங்க. இன்றைக்கி ஒரு அயல்நாட்டில் இருக்கார். அவர் பாதி நாள் அயல்நாடு தான் அவருடைய. அது தமிழால் அயல்நாட்டுக்கு போகிறார், வேறு ஒன்றுமே இல்லை. தமிழால் அவர் அயல்நாட்டுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறார். தமிழ் அவரை அப்படி போக சொல்வது, தாய்மொழி தமிழ். அடுத்து இன்னொரு குறளையும் சொல்கிறேன். ஊருணி நீர்ந்தர நிறைந்தற்றே உலகவாம் பேரறி வாழன் திரு. அதாவது ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அத்து எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது என்கிறார். அதாவது ஊருணி எந்த அளவுக்கு நிறைந்திருக்கிறதோ அதுபோல் ஒருவனுடைய அறிவு நிறைந்திருந்தால், அறிவு மட்டும் உள்ள செல்வம் நிறைந்திருந்தால், அவன் தான் ஈட்டிய செல்வத்தில் ஒரு வறியவர்கள் கேட்டால் அதை ஈகையாக கொடுக்க வேண்டும். அதைத்தான் சொல்கிறார். அந்த மரம் போன்றதுன்னு சொல்கிறார் பாருங்க. அந்த அளவுக்கு அப்படி இருந்தவனுடைய வாழ்க்கை. ஊருணி நீர் நிறைந்தற்றி உலகமாம் பேரறி வாழன் திரு. ஒப்புரவாகிய நற்பண்பு உடையவனிடம் செல்வம் சேர்ந்தால் அக்தி எல்லா உறுப்புகளும் மருந்தாகி பயன்பட தவறாத மரம் போன்றது என்று சுருக்கமாக அற்புதமாக விளக்கியுள்ளார். இதெல்லாம் இந்த குறள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அவ்வளோ அற்புதமான குறள். அதுக்கடுத்து நான் எப்பவும் சொல்லக்கூடிய குறள், அதுதான் உங்களுக்கு தெரியுமே, நீங்களே சொல்லிடுவீங்க. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல் நான்கும் இழுக்கா இயன்றது அறம். இந்த 4 குணங்களையும் உடையவன் அறம் சார்ந்தவன், இல்லாதவன் அறம் இல்லாதவன். அறம் இல்லாதவன் மட்டும் இல்லை, அவன் தீயால் கருகி இறந்து போவான். நிச்சயம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க மாணவ செல்வங்களே. இப்படி சொன்னார் ஒருத்தர், உண்மைதானா அப்படின்னு. நான் இப்போ திருக்குறள் முனுசாமி, கவிப்பேரரசு வைரமுத்து இவரெல்லாம் நான் பாராட்டிகிட்டு இருக்கேங்க. ஏன்னா அவங்கெல்லாம் இவரை பற்றி திருவள்ளுவர் பற்றி பயங்கரம் போடுறாங்க. திருவள்ளுவர் சொன்னது போல வாழ்க்கையும் அமையுங்க. அது உண்மை, மறக்க முடியாத உண்மை. அதனால் எழுதி வச்சுக்கோங்க. தினந்தோறும் ஒரு திருக்குறள் படிங்க. நான் டெய்லி நீங்கள் ஃபுல்லாக ஒரு அதிகாரத்தையே படிக்க சொல்லலை. தினந்தோறும் காலையில் எழுந்தவுடன் ஒரு திருக்குறளை படித்து விட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வைங்க, அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மிகப்பெரிய மனிதராகிடலாம். என்னை போன்ற வயதெல்லாம் நீங்கள் முனுசாமி, திருக்குறள் முனுசாமி மாதிரி ஆகிடலாம். அதுவும் அப்படி தான் ஆகணும் இல்லை. நீங்கள் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தால் கூட நீங்கள் இதையும் பேசலாம். பல இதுகளில் சொற்பொழிவுகளையும் நல்லா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சொல்கிறேன். மீண்டும் நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.